கலெக்டர் கார்ல வந்துட்டு இருக்காரு. நீ நடு ரோட்ல வண்டி நிறுத்தி வச்சிருக்க. வண்டி எடுமா. ஓட்டு போட்ட மக்கள் நாங்களும் நடு ரோட்ல தான் நிக்கிறோம். கலெக்டர் வர சொல்லுங்க. அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்கணும். மனு கொடுக்குற இடமாமா இது? எது வந்தாலும் கலெக்டர் ஆபீஸ்ல வந்து கொடுமா. இப்ப கிளம்புமா. 6 மாசமா மனு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். மாடு ஆசை போடுற மாதிரி அந்த அப்பாவி மக்களோட மனுக்களை அந்த கலெக்டர் ஆபீஸ் மென்னத்தின் ஆசை போட்டுட்டு தான் இருக்கு. என்னமா பிரச்சனை? வணக்கம் சார். வழி மறைச்சு மனு தரதுக்கு மன்னிச்சிடுங்க. என் பேர் கௌசல்யா. கரியம்பாளையம் கிராமம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். கரியம்பாளையம், எடுத்தனூர், சீர்பந்தல், சின்னமணியந்தல், பெரியமணியந்தல், திருவரங்கம், கடம்பூர், மரூர், புதூர், ஓடியந்தல், இளையனார்குப்பம், அழுதங்குடி, மாடம்பூண்டி, சின்ன கொல்லியூர், பெரிய கொல்லியூர்னு எங்க சுத்த வட்டாரத்துல இருக்க 15 கிராமத்துக்கு 10 ஒயின் ஷாப் இருக்கு சார். ஆனா ஸ்கூலு 2 தான் சார் இருக்கு. எல்லாரும் குடிச்சு குடிச்சு அழிஞ்சு போறாங்க சார். 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க எல்லாம் கூட குடிச்சிட்டு அப்பா நெஞ்சில எட்டி ஒதுக்குறாங்க சார். நான் சின்ன வயசா இருக்கும் போது ஊருக்கு 4 பேர் தான் சார் குடிப்பாங்க. அதுவும் யாருக்கும் தெரியாம. ஆனா இப்ப குடிக்காதவங்களை பார்க்கதே அதிசயமா இருக்கு சார். யார் முகத்திலயும் சந்தோஷங்கிறதே இல்ல சார். குடிச்சு குடிச்சு குரங்கு மாதிரியும் தேவாங்க மாதிரியும் தான் சார் இருக்காங்க. முக்காவாசி வீட்டுல பொம்பளைங்க உழைச்சுதான் சார் புள்ள குட்டிய படிக்க வைக்கிறாங்க, சோறு போடுறாங்க. பொம்பளைங்க தாலி அறுத்து அரசாங்கம் லாபம் பார்க்கலாமா சார்? குடிச்சு அழிறது பத்தாதுன்னு குளம், குட்டை, ஏரி, கொல்லை, வயல்ட்டு எங்க கால வச்சாலும் குவார்டர் பாட்டில், பீரு பாட்டில். ஒயின் ஷாப்பை திறந்து எல்லாரையும் குடிக்க வச்சு மக்களை மட்டுமா சாவடிக்கிறீங்க? இந்த மண்ணையும் சாவடிக்கிறீங்களே சார். இது நியாயமா? உங்களுக்கு நான் 24 hours டைம் தரேன். அதுக்குள்ள 5 ஊர்ல இருக்க 10 ஒயின் ஷாப்பை மூடிடுங்க. இப்போ நீங்கள் மேலே பார்த்த வீடியோ வந்து இப்போ அந்த படம் பேரையும் டைரக்டர் பேரையும் சொல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த சீனு. ஏன்னா சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். விஷச்சாராயம்னால ஏற்பட்ட இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி தான் இந்த படம் வந்துச்சு. அதே பேரை மென்ஷன் பண்ணி கூட இதில் பேசியிருக்கிறதுலாம் பார்த்தோன்னே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அந்த டைரக்டர் பேரையும் படத்தோட பேரையும் சொன்னோன்னா உங்களை பாதி பேருக்கு பிடிக்காது, பாதி பேர் இல்லை 3/4 பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த படத்தை எடுத்தவங்களாம் ஜாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்தி வச்சுருக்கோம். நம்ம ஜாதி வெறி பிடிச்சவங்கன்றோம். ஆனால் அவங்க பேசுகிற கருத்தோ இல்லை அவங்க எடுக்கிற திரைப்படத்தில் வச்சுருக்க கருத்தோ சமூகத்துக்கு நல்லது மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு தரப்பு வந்து படம் எடுத்துட்டாங்க அப்படின்றதுனாலவே அவங்க சொல்கிற எந்த கருத்தையுமே நம்ம காதில் வாங்கிக்காமல் அந்த படம் வந்து ஜாதி வெறி பிடிச்ச படம் தான், அவங்க இப்படி தான் மனநிலை இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருது. எந்த மாதிரியான மனநிலைன்னு தெரியல. ஆனால் முழுக்க நம்ம அந்த மாதிரி மனநிலை உள்ள சமூகத்தில் தான் வாழ்ந்துன்னு இருக்கோம். அந்த கருத்தை பாருங்கள், பார்க்குறவங்க அந்த கருத்தை பாருங்கள், அது சரியாக தப்பா, யார் எடுத்தாலும் அந்த கருத்து சரியாக தப்பா அப்படின்னு அந்த கருத்தை பாருங்கள். அதை விட்டுட்டு அவங்க எடுத்துட்டாலே அது ஜாதி வெறி படம் தான். அவங்கள ஒரு சார்பாக இப்படி தான் படம் எடுப்பாங்க அப்படின்ற மனநிலைமைக்கே வராதிங்க. முதல்ல கொஞ்சம் யோசித்து படத்தை பாருங்கள். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஒரு சின்ன சீன்.